வணக்கம். நாம இன்னைக்கு இந்த சிறிய பழக்க வழக்கங்கள் பத்தின ஒரு அருமையான புத்தகத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில சில நல்ல மாற்றங்களை கொண்டு வரணும்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆமா, நிச்சயமா. பெரிய கனவுகள், பெரிய லட்சியங்கள். ஆனா பல பொழுதும் என்ன நடக்குது? பெரிய இலக்குகளை வச்சுக்கிட்டு வேகமா மாறணும்னு முயற்சி செஞ்சு, ஆனா கொஞ்ச நாள்லயே சோர்வாகி பழைய நிலைக்கே திரும்பிடுறோம். இது நிறைய பேருக்கு பரிச்சயமான ஒண்ணுதான். உண்மைதான். அந்த ஆரம்ப உத்வேகம் சீக்கிரமே போயிடும். ஆனா இந்த புத்தகம் ஒரு வித்தியாசமான, சொல்லப்போனா கொஞ்சம் சிம்பிளான வழிய காட்டுது. அதாவது பெரிய தாவல்கள் இல்ல, ஆனா சின்ன சின்ன, ரொம்ப ரொம்ப சின்ன படிகள் மூலமா எப்படி நீடித்த மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரலாம்னு சொல்லுது. ஆமா. மைக்ரோ ஹாபிட்ஸ் கண்ணுக்கே தெரியாத மாற்றங்கள் மாதிரி ஆரம்பிக்கும். இந்த சின்ன பழக்கங்கள் எப்படி உங்க மூளைய மாத்தும், தடைகளை எப்படி தாண்டும், கடைசியா உங்க வாழ்க்கையில எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. முதல்ல அந்த பெரிய கேள்விக்கே வருவோம். ஏன் பெரிய மாற்றங்கள் செய்ய முயற்சிக்கும்போது நாம அடிக்கடி தோத்து போறோம்? இதுக்கு காரணம் நம்மளோட மன உறுதி குறைவா இருக்கிறது மட்டும்தானா? அது மட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த புத்தகம் நம்ம மூளைய பத்தியே பேசுதே. ஆமா. நம்ம மூளைக்குள்ள அமிக்டாலான ஒரு பகுதி இருக்கு பாருங்க. ஆ. அது நம்மளோட ஒரு மாதிரி பாதுகாப்பு அதிகாரி மாதிரி. நீங்க திடீர்னு ஒரு பெரிய பழக்கம் இல்லாத விஷயத்த செய்ய போறீங்கன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா, திடீர்னு தினமும் 1 மணி நேரம் உடற்பயிற்சி. ஓ. அப்போ இந்த அமிக்டாலாவுக்கு அது ஒரு பெரிய அச்சுறுத்தலா தெரியுது. ஐயோ, இது புதுசு, இது கஷ்டம், இது ஆபத்து அப்படின்னு ஒரு பய சிக்னல் அனுப்புது. அப்படியா? நம்ம மூளையே நமக்கு எதிரா வேலை செய்தா சில சமயம்? எதிரான்னு சொல்ல முடியாது. அது அதோட வேலையை செய்யுது. அதாவது உங்கள பாதுகாக்கடு. அந்த பயம், பதட்டம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, அந்த புது மாற்றத்தையே ஒரு வேண்டாத விஷயமா ஆக்கிடுது. கடைசியில அது நம்மள மறுபடியும் பழைய சுலபமான பாதுகாப்பான பழக்கத்துக்கே இழுத்துக்கிட்டு போயிடுது. சரி, இது ஒரு காரணம். வேற என்ன சொல்லுது புத்தகம் மன உறுதி பத்தி? ஆமா, நம்ம நினைக்கிற மாதிரி மன உறுதி வில் பவர்ங்கிறது ஒரு வட்டாத ஊற்று இல்ல. அது ஒரு லிமிட்டட் ரிசோர்ஸ். அதாவது ஒரு நாளைக்கு இவ்வளவுதான்னு கணக்கு இருக்கு. ஓஹோ. நாள் முழுக்க நாம எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகள் கூட அந்த மன உறுதியை கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணிக்கிட்டே வரும். அப்போ ஒரு பெரிய மாற்றத்துக்கு நிறைய மன உறுதி தேவைப்படும் போது அது சீக்கிரமே தீர்ந்து போயிடும். அதனால நம்ம பாதியிலே விட்டுடுறோம். இதை ஈகோ டிப்ளீஷன் சொல்றாங்க. ஈகோ டிப்ளீஷன். சரி, அப்போ அமிக்டாலாவோட பயம், மன உறுதி குறைஞ்சு போறது, இது ரெண்டுமே பெரிய மாற்றங்களுக்கு தடையா இருக்கு. அதோட இன்னொரு பிரச்சனை இருக்கு. அதுக்கு பேரு முழுமைக்கான பக்கவாதம், paralysis ஆஃப் பர்ஃபெக்ஷன். அதாவது நம்ம ஒரு பெரிய இலக்க வச்சுக்கிட்டு அதுல ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட எல்லாம் போச்சுன்னு மொத்தமா கைவிட்டுடுறது. ஆமா ஆமா, இது நடக்கும். டயட்ல ஒரு நாள் சொதப்புனா அன்னைக்கு முழுக்க கண்டதையும் சாப்பிடுறது மாதிரி. அதேதான் அந்த வாட் த ஹெல் எஃபெக்ட். இதனால இந்த புத்தகம் என்ன சொல்லுதுன்னா, இந்த எல்லாம் அல்லது ஒன்றுமில்லைங்கிற பெரிய பாய்ச்சல் முறை பெரும்பாலும் வேலைக்கு ஆகாது. ஓகே ஓகே, அப்போ பெரிய படிகள் வேண்டான்னா தீர்வு என்ன? அதுதான் இந்த மைக்ரோ ஹாபிட்ஸ், அதாவது மிகச்சிறிய பழக்கங்களா? ஆனா ஒரு நிமிஷம் தியானம் பண்றதுனாலயோ, ஒரே ஒரு பக்கம் படிக்கிறதுனாலயோ என்ன பெருசா மாறிட போகுது? இது எப்படி வேலை செய்யும்? இதுதான் விஷயமே. மேலோட்டமா பார்த்தா இது ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியலாம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. நம்ம மூளையோட நியூரோபிளாஸ்டிசிட்டி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது நம்ம மூளை அனுபவங்களுக்கு ஏத்த மாதிரி தன்னை மாத்திக்கும் தன்மை இல்லையா? சரியா சொன்னீங்க. ஒரு புல்வெளியில நீங்க முதல் தடவை நடந்தா பாதை தெரியாது. ஆனா அதே வழியில தினமும் நடந்தா ஒரு தடம் உருவாகிடும், தெளிவான பாதை. அதே மாதிரி தான் மூளையும். நீங்க ஒரு சின்ன பழக்கத்தை, உதாரணமா தினமும் ஒரே ஒரு புஷ்அப் திரும்ப திரும்ப செய்யும்போது அதுக்கான நரம்பியல் பாதை மூளையில உருவாகி வலுவாகுது. அந்த செயல்பாடு மயலின்னு ஒரு பொருளை அந்த பாதை மேல பூசுற மாதிரி. அது அந்த சிக்னல் வேகமா திறமையா போக உதவுது. அப்ப அந்த சின்ன செயல் போக போக யோசிக்காமலே தானா நடக்க ஆரம்பிச்சிடுமா? ஆமா, அதுதான் இலக்கு. நம்ம மூளையே அந்த பழக்கத்துக்கு பழக்கப்படுத்திடுறோம். அதோட பழக்க வழக்க வளையம்னு ஒன்னு இருக்கு. தூண்டுதல் கியூ, செயல் ருட்டீன், வெகுமதி ரிவார்டு. சரி. பெரிய இலக்குகள்ல அந்த வெகுமதி கிடைக்க ரொம்ப நாள் ஆகும். ஆனா மைக்ரோ ஹேபிட்ல நீங்க அந்த ஒரு புஷ்அப் செஞ்ச உடனே ஆஹா, நான் இதை செஞ்சிட்டேங்கிற ஒரு சின்ன வெற்றி உணர்வு வருது இல்லையா? ஆமா, ஒரு திருப்தி. அந்த உடனடி திருப்தி தான் இங்க மேஜிக். அது டோபமின்ங்கிற ரசாயனத்தை சுரக்க வைக்குது. அது மூளைக்கு ஒரு சிக்னல் கொடுக்குது, இது நல்ல விஷயம், இதை மறுபடியும் செய் அப்படின்னு. அதனால அந்த பழக்கம் இன்னும் வலுவாகுது. ஓஹோ, அப்போ உடனடி வெகுமதி தான் முக்கியம். புரியுது. சரி, இப்ப இந்த மைக்ரோ ஹேபிட்டை எப்படி உருவாக்குறது?
செயல்முறைக்கு வருவோம். நிறைய உடற்பயிற்சி செய்யணும்னு நினைக்கிறத எப்படி ஒரு மைக்ரோ ஹேபிட்டா மாத்துறது? இதுக்கு இந்த புத்தகம் ஒரு சூப்பரான ரொம்ப பிராக்டிக்கலான விதியை சொல்லுது. அதுக்கு பேரு 2 நிமிட விதி, 2 மினிட் ரூல். 2 நிமிஷ விதியா? ஆமா, நீங்க எந்த புது பழக்கத்தை ஆரம்பிக்க நினைச்சாலும் சரி, அதோட படியா 2 நிமிஷத்துல செய்யற மாதிரி சுருக்கிக்கணும். உதாரணம் சொல்லுங்களேன். சரி, தினமும் தியானம் செய்யணும்னு ஆசைப்பட்டா உங்க மைக்ரோ ஹேபிட் 1 நிமிஷம் கண்ணை மூடி உட்காருவேன் அப்படின்னு இருக்கலாம். நிறைய படிக்கணும்னா புத்தகத்தோட ஒரு பக்கத்தை மட்டும் படிப்பேன் அப்படின்னு இருக்கலாம். உடற்பயிற்சி செய்யணும்னா உடற்பயிற்சி உடைய போட்டுக்குவேன் அல்லது ஷூவை போட்டுக்குவேன் அப்படின்னு இருக்குமா? சரியா சொன்னீங்க. இல்ல, வீட்டை விட்டு வெளியில வந்து நிப்பேன், அவ்வளவுதான். ஆனா இது கொஞ்சம் ஏமாத்துற மாதிரி இல்லையா? ஷூவை போட்டுட்டா உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி ஆயிடுமா? இல்ல 1 நிமிஷம் உட்கார்ந்தா தியானம் கிடைச்சிடுமா? நல்ல கேள்வி. இங்க நோக்கம் அந்த 2 நிமிஷத்தோட நிறுத்துறதில்ல. நோக்கம் அந்த செயலை தொடங்குவதை ஒரு பழக்கமாக்குறது. பல நேரங்கள்ல பெரிய தடை எதுன்னா ஆரம்பிக்கிறது தான். ஆமா, அது உண்மைதான். நீங்க ஷூவை போட்டுட்டீங்கன்னா ஒருவேளை அன்னைக்கு உங்களுக்கு எனர்ஜி இருந்தா ஒரு 10 நிமிஷம் நடக்க போகலாம் இல்லையா? பரவாயில்ல. ஆனா குறைஞ்சபட்சம் அந்த 2 நிமிஷம் மைக்ரோ ஹேபிட்டை நீங்க செஞ்சிட்டீங்க. அது உங்க மூளைக்கு நீங்க யாருங்கிற அடையாளத்தை கொடுக்குது. நான் உடற்பயிற்சி செய்பவன், நான் படிப்பவன். அந்த தொடக்க தடையை உடைக்கிறதா முக்கியம். ஓகே, ஓகே. தொடக்கத்தை சுலபமாக்குனா தொடர்ச்சி சுலபமாகும். புரியுது. இந்த 2 நிமிஷ விதியோட வேற என்ன விஷயங்கள் முக்கியம்னு புத்தகம் சொல்லுது ஒரு பழக்கம் நிக்கிறதுக்கு? 3 முக்கியமான தூண்டல்னு சொல்லுது. 1, தெளிவாக தெரியும்படி செய்தல், மேக் இட் ஆப்வியஸ். அதாவது அந்த பழக்கத்தை ஞாபகப்படுத்துற தூண்டுதல் உங்க கண்ணு முன்னாடி இருக்கணும். உதாரணமா? ராத்திரி படுக்கும்போது பல்லு தேய்ச்சதும் ஃபிளாஷ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஃபிளாஷ் டப்பாவும் உங்க டூத் பிரஷ் பக்கத்திலே வைக்கணும். அப்போ அது கண்ணுல படும். சரி. ரெண்டாவது எளிதாக்குதல், மேக் இட் ஈஸி. இதுதான் அந்த 2 நிமிஷ விதி. அந்த செயலை செய்யறதுக்கு இருக்கிற தடைகளை குறைக்கணும். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சுலபமாக்கணும். அடுத்த நாள் காலையில ஸ்மூதி குடிக்கணும்னா முந்தின நாளே பழங்களை வெட்டி ஃப்ரீசர்ல பேக் பண்ணி வைக்கிறது மாதிரி. சரி. மூணாவது திருப்தி அளிப்பதாக மாற்றுதல், மேக் இட் சாட்டிஸ்ஃபைங். அந்த சின்ன செயலை செஞ்சதும் ஒரு உடனடி திருப்தி கிடைக்கணும். ஒரு கேலண்டர்ல அன்னைக்கு ஒரு எக்ஸ் மார்க் போடலாம். அந்த எக்ஸ் கூடிக்கிட்டே போறத பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் வரும். இல்லைன்னா மனசுக்குள்ளேயே எஸ் இன்னைக்கும் செஞ்சுட்டேன் உங்களையே நீங்க பாராட்டிக்கலாம். சின்னதா இருந்தாலும் அந்த உடனடி வெகுமதி முக்கியம். இந்த 3 முக்கியம். தெரியணும், சுலபமா இருக்கணும், திருப்தி கிடைக்கணும். சரி. இதுல கீஸ்டோன் ஹேபிட்ஸ்னு ஒரு கான்செப்ட் பத்தியும் புத்தகம் பேசுது. அஸ்திவார பழக்கங்கள். அது என்ன? ஆமா, இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஐடியா. கீஸ்டோன் ஹேபிட்ங்கிறது ஒரு சின்ன பழக்கம். ஆனா நீங்க அதை கடைபிடிக்க ஆரம்பிச்சா அது சங்கிலி தொடர் மாதிரி மத்த பல நல்ல பழக்கங்களுக்கும் உங்க மனநிலையில ஒரு பாசிட்டிவ் மாற்றத்துக்கும் வழிவகுக்கும். ஒரு ஆர்ச்ல நடுவுல இருக்கிற கீஸ்டோன் கல் மாதிரி இது மத்த விஷயங்களை தாங்கி பிடிக்கும். அப்படியா? ஒரு சின்ன விஷயம் இவ்ளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? சில உதாரணங்கள் சொல்ல முடியுமா? ஓ, நிச்சயமா. 1, இந்த புத்தகம் சொல்ற ஒரு பிரபலமான உதாரணம். காலை கை எழுந்ததும் படுக்கையை சரி செய்யுது. இதுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். ஆனா இத செஞ்சா ஏதோ சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ஆமா, அன்னைக்கோட முதல் வேலையை ஒழுங்கா செஞ்ச மாதிரி ஒரு உணர்வு. உங்க ரூம் கொஞ்சம் கிளீனா தெரியும். இது நான் ஒரு ஒழுங்கான ஆளுங்கிற உங்க அடையாளத்தை கொஞ்சம் கொஞ்சமா வலுப்படுத்தும். இந்த சின்ன வெற்றி அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஒரு உந்துதலை கொடுக்கும். ஆச்சரியமா இருக்கு. வேற என்ன உதாரணம்? ஒரு விழிப்புணர்வு வரும். பல சமயம் நாம யோசிக்காம சில விஷயங்களை செஞ்சுக்கிட்டே இருப்போம். குறிப்பெடுக்கும்போது தான் அடா நம்ம இவ்ளோ சக்கரை சாப்பிட்றோமா இல்ல இவ்ளோ நேரம் ஸ்க்ரோல் பண்றோமான்னு புரியும். அந்த விழிப்புணர்வே சில சமயம் மாற்றத்துக்கு முதல் படியா இருக்கும். அப்போ நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கீஸ்டோன் ஹேபிட் இருக்கலாம். அதை கண்டுபிடிக்கணும். ஆமா, நீங்களே யோசிக்கலாம். எந்த ஒரு சின்ன செயல் உங்களுக்கு ஒரு ஆரம்ப வெற்றியை தந்து ஒரு ஒழுங்க கொண்டு வந்து நீங்க விரும்பும் நபரா மாறுவதற்கான அடையாளத்தை வலுப்படுத்தும். அது ஒரு கிளாஸ் தண்ணி குடிக்கிறதா இருக்கலாம், இல்ல 5 நிமிஷம் நடக்கிறதா இருக்கலாம். அருமை. அடுத்து ஹேபிட் ஸ்டாக்கிங், பழக்கங்களை அடுக்கிறது. இத கொஞ்சம் விளக்க முடியுமா? ஹேபிட் ஸ்டாக்கிங்கிறது ரொம்ப சிம்பிள். ஏற்கனவே நீங்க தினமும் செய்யற ஒரு பழக்கத்தோட ஒரு புது சின்ன பழக்கத்தை முடிச்சு போடுறதா? ஆமா, அதோட ஃபார்முலா என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற பழக்கம் செஞ்ச பிறகு நான் புதிய சிறிய பழக்கம் செய்வேன். உதாரணம்? காலையில காஃபி குடிச்ச பிறகு நான் 1 நிமிஷம் தியானம் செய்வேன். இங்க காஃபி குடிக்கிறது ஏற்கனவே நடக்கிற பழக்கம். தியானம் செய்யறது புது மைக்ரோ ஹேபிட். காஃபி குடிச்சு முடிச்சதும் அதுவே உங்களுக்கு தியானத்தை ஞாபகப்படுத்தும். ஓ, அப்ப புதுசா ரிமைண்டர் வைக்க தேவையில்ல. நல்ல டெக்னிக்.
இது சரியா செய்யறதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருக்கா? ம். சில விஷயங்கள். 1 துல்லியமா இருக்கணும். காலையில பல்லு தேய்ச்சதும் ஃப்ளாஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறதுக்கு பதிலா காலையில பல்லு தேய்ச்சி முடிச்சிட்டு பிரஷ்ஷை வைக்கும்போது பக்கத்துல இருக்கிற ஃப்ளாஷ் டப்பாவை எடுப்பேன் அப்படின்னு தெளிவா இருக்கணும். எப்போ எங்க எப்படி செய்யணும்னு. சரி. 2 இடம் ஓட்டம் இதெல்லாம் பார்க்கணும். ஒரே இடத்துல ஒரே மாதிரி எனர்ஜி லெவல்ல செய்யற பழக்கங்களை இணைக்கலாம். பல்லு தேய்ச்சதும் பாத்ரூம்ல ஃப்ளஷ் பண்றதும் பாத்ரூம்ல ஈஸி. ஆனா பல்லு தேய்ச்சதும் பாத்ரூம்ல கிச்சனுக்கு போய் விட்டமின் எடுக்கணும்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். 3வது. சின்னதா ஆரம்பிக்கணும். ஒரே நேரத்துல 10 பழக்கத்தை அடுக்காதீங்க. ஒரு பழைய பழக்கத்தோட ஒரே ஒரு புது சின்ன பழக்கத்தை மட்டும் சேருங்க. அது நல்லா பழகுனதுக்கு அப்புறம் வேணும்னா இன்னொன்னு சேர்க்கலாம். புரியுது. மெதுவா உறுதியா கட்டணும். ஆனா இவ்ளோ செஞ்சும் சில சமயம் தடைகள் வருமே. சோம்பேறித்தனம் வந்துட்டா என்ன பண்றது? இல்ல ஒரு விஷயத்த செய்ய பயமா இருந்தா, இல்ல செய்ய வேண்டிய வேலைகள் அதிகமா தெரிஞ்சா, இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா? நிச்சயமா தடைகள் வர்றது சகஜம். அதுக்கு தயாராகிறது தான் புத்திசாலித்தனம். உதாரணமா தள்ளி போடுதல் procrastination. நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆமா, அதுக்கு மறுபடியும் அந்த 2 நிமிட விதி தான் மருந்து. அந்த வேலையோட தொடக்கத்தை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சின்னதாக்குங்க. ஒரு பெரிய கட்டுரை எழுதணுமா, லேப்டாப்பை திறந்து வேர்ட் ஃபைல் ஓபன் பண்றது. இதுதான் உங்க முதல் மைக்ரோ ஹேபிட். அந்த முதல் தடையை தாண்டிட்டா போதும். சரி. அடுத்த பயம். தோல்வி பயம், மத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயம். பயத்துக்கு இந்த புத்தகம் சொல்றது, முடிவை நினைக்காம செயல்முறையில கவனம் செலுத்துங்க. ஒரு ரிசல்ட்டை எதிர்பார்த்து செய்யும்போது தான் பயம் வரும். ஆனா நீங்க அந்த வேலையை செய்யறதுக்கு தயாராகிறதுல கவனம் செலுத்தினா. எப்படின்னு புரியல. இப்போ ஒரு பிரசன்டேஷன் கொடுக்க பயமா இருக்கா? உங்க மைக்ரோ ஹேபிட் பிரசன்டேஷன் கொடுக்கறது இல்ல. அதுக்கு பதிலா பிரசன்டேஷனுக்காக 3 பாயிண்ட் ஒரு பேப்பர்ல எழுதுவேன், அல்லது முதல் ஸ்லைடை ஓபன் பண்ணி பார்ப்பேன். இது பயத்தை குறைக்கும். ஏன்னா நீங்க செய்யல அதுக்கு தயாராகிறீங்க. ஓகே, இது நல்ல ஐடியா. அப்புறம் அந்த ஓவர்வெல்ம். ஒரே நேரத்துல 100 வேலை இருக்கிற மாதிரி தோணும்போது. அப்போ ஒரே ஒரு விஷயம் விதி. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரே ஒரு சின்ன விஷயத்துல மட்டும் கவனம் செலுத்தணும். வீடு முழுக்க ஒரே குப்பையா இருக்கா? கண்ணுல படுற ஒரே ஒரு பொருளை எடுத்து அதோட இடத்துல வைங்க. அவ்வளவுதான். அந்த ஒரு சின்ன வெற்றி அந்த மலைப்பிலிருந்து வெளியே வர உதவும். சரி, இதெல்லாம் நல்லா இருக்கு. ஆனா ஒரு நாள் ஏதோ காரணத்தால அந்த சின்ன பழக்கத்தை செய்ய முடியாம போயிடுச்சு. என்ன பண்றது? எல்லாம் வீணா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுக்கு இந்த புத்தகம் ஒரு கோல்டன் ரூல் சொல்லுது. ஒருபோதும் 2 முறை தவற விடாதீர்கள். Never miss twice. ஆமா, ஒரு நாள் நீங்க உங்க பழக்கத்தை மிஸ் பண்றது பெரிய தப்பு இல்ல. மனுஷங்க தானே நாம. சில சமயம் முடியாம போகலாம். ஆனா அதுக்காக அடுத்த நாளும் அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு நாள் தவறு உங்க முன்னேற்றத்தை கெடுக்காது. ஆனா தொடர்ந்து 2 நாள் தவற விடுறது ஒரு புதிய தவறான பழக்கத்தோட ஆரம்பமா ஆயிடலாம். அதனால எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் அடுத்த நாள் கண்டிப்பா அந்த 2 நிமிஷம் வேலையாவது செஞ்சிடுங்க. சரி, இது முக்கியம். அப்புறம் சலிப்பு. ஒரே விஷயத்த திரும்ப திரும்ப செய்யும்போது போர் அடிக்குமே. சலிப்பு அது வெற்றிக்கான தவிர்க்க முடியாத ஒரு பகுதி. ஆரம்பத்துல புதுசா இருக்கும்போது ஆர்வம் இருக்கும். ஆனா ஒரு பழக்கம் ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பிக்கும்போது அது கொஞ்சம் இயந்திரத்தனமா சலிப்பா தான் இருக்கும். ஆனா நீங்க நிலைத்து நிக்கணும்னா அந்த சலிப்போட பழகிக்கணும். அப்போ சலிப்பை பொருட்படுத்தாம செய்யணுமா? ஆமா, உங்க மனநிலை எப்படி இருந்தாலும் அந்த செயலை செய்ய பழகணும். வேணும்னா பழக்கம் நல்லா வேரூன்றினதுக்கு அப்புறம் சின்னதா சவாலை கூட்டிக்கலாம். 1 நிமிஷ தியானத்தை 2 நிமிஷம் ஆக்கலாம். ஆனா சலிப்பா இருக்குன்னு மொத்தமா நிறுத்தக்கூடாது. நிலைத்தன்மை தான் முக்கியம். கடைசியா ஒரு கேள்வி. இவ்ளோ சின்னதா செய்யும்போது உண்மையிலேயே ஏதாவது மாற்றம் நடக்குதான்னு எப்படி தெரியும்? பெரிய ரிசல்ட் கண்ணுக்கே தெரியலையேன்னு தோணுமே. ஆமா, தோணும். இதுக்கு கூட்டு வட்டியோட தத்துவத்தை ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு நாளும் செய்யற அந்த 1% முன்னேற்றம் ஆரம்பத்துல பெருசா தெரியாது. ஒரு சொட்டு சொட்டா சேர்க்கிற மாதிரி. ஆனா நாட்கள், வாரங்கள், மாதங்கள் போகும்போது அதோட கூட்டு விளைவு மிக பெரியதா இருக்கும். அப்போ பொறுமையா இருக்கணும். ஆமா, உடனடி பெரிய ரிசல்ட்டை எதிர்பார்க்காதீங்க. அந்த செயல்முறையை நம்புங்க. நீங்க அந்த காலண்டர்ல போடுற எக்ஸ் மார்க்குகளை பாருங்க. அதுதான் உங்க உண்மையான முன்னேற்றம். அந்த சின்ன சின்ன வெற்றிகள் தான் காலப்போக்குல நீங்க எதிர்பார்க்கிற பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். சுருக்கமா சொன்னா இது ஒரு மாரத்தான், ஸ்பிரிண்ட் இல்ல. அருமை. அப்போ இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உண்மையான நீடித்த மாற்றங்கிறது பெரிய அதிரடியான விஷயங்கள்ல இல்ல. அது சின்ன ஆனா தொடர்ந்து செய்யற படிகளோட கூட்டு விளைவு. இது நம்ம மூளைக்கு ஏத்த வழி. ஆமா, இது நம்மளோட மோசமான நாட்கள்ல கூட வேலை செய்யும். இதுக்கு தேவை அதிக முயற்சி இல்ல, தொடர்ச்சி தான். முன்னேற்றம் தான் முக்கியம்.
பரிபூரணம் இல்ல. ஒவ்வொரு சின்ன செயலும் நீங்க ஆக விரும்பும் உங்க எதிர்காலத்துக்கான ஒரு முதலீடு மாதிரி. ரொம்ப நல்லா சொன்னீங்க. இது ஏதோ மேஜிக் இல்ல, ஆனா இது வேலை செய்யும். இது நமக்கான ஒரு யதார்த்தமான வழி. அதனால ஒருவேளை இன்னைக்கு நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இதுவா இருக்கலாம். நான் இன்னைக்கு என்ன பெரிய சாதனைய செய்ய போறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா, நான் ஆக விரும்பும் நபரை நோக்கி இன்னைக்கு என்னால எடுக்கக்கூடிய மிக மிகச் சிறிய முதல் படி எது, அத நாளைக்கு மறுபடியும் செய்யறத எப்படி இன்னும் சுலபமாக்கலாம் அப்படின்னு கேட்கலாமா? சரியா சொன்னீங்க. அதுதான் இந்த கருத்தோட சாரம். இந்த புத்தகத்தோட முக்கியமான கருத்துக்களை இவ்வளவு அழகா எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கும் பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். யோசிக்க வேண்டாம். இன்றைக்கே உங்களுடைய முதல் மிகச்சிறிய படியை தொடங்குங்க. அந்த பயணம் இப்போவே தொடங்கட்டும்.